ஒரு நிமிஷம் கேளுங்க. யுஎஸ் வந்து வெனிசுவேலா மேலே பாம்பு போட்டு மதுரோ அப்படிங்கிற ஒரு பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. என்ன அவங்க மேலே பழி போட்டிருக்காங்கன்னா ட்ரக் கார்ட்டல் அப்படின்ட்டு, அதாவது ட்ரக்ஸ்லாம் நிறைய விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்ஏ அட்டாக்கு பின்னாடி இந்த டாலரை வந்து வலுவாக வச்சுக்கணுங்கிற இந்த ஒரு தாக்கம் தான் எப்பவுமே இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, ஹென்ரி கிசிங்கர்னு அவர் வந்து சவுதி அரேபியாவோட டீல் போட்டார். என்னென்னா, க்ரூட் ஆயில் எல்லாமே அவங்க வந்து யூஎஸ்ஏ கொடுப்பாங்க. அது உலகத்துக்கு கொடுக்கறதுமே டாலரை தான் கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறனால. இந்த டீல் போயிட்டுருக்கிறப்போ 2000 என்ன பண்ணாங்க, நம்ம சதாம் ஹுசைன் வந்து ஈராக் புறக்கணித்து நாங்கள் வந்து இதை யூரோலையும் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னோடனே அவர் மேலே பழியை போட்டு அவரை எங்கேயோ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டுட்டாங்க. அடுத்தது இதை எதிர்த்தது வந்து லிபியாவோட மோமர் கடாஃபி அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நாங்கள் இது கோல்டோடு சேர்த்து வைக்க போகிறோம், எதுக்கு நாங்கள் டாலரில் விற்கணும் அப்படின்ட்டு. அங்கே கிடைக்கிற எண்ணெயெல்லாம் நாங்கள் கோல்டோடு பண்ண போகிறோம் அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு மோமர் கடாஃபிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். இப்போது வெனிசுவேலா இருக்கார் இல்லையா, அவர் என்ன மதுரோ அந்த பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் சைனாக்கு யுவான்லேயும் ரஷ்யாவுக்கு ரூபிள்லேயும் கொடுக்க போகிறோம். நாங்கள் பிரிக்ஸ் கண்ட்ரிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் ஸ்வீடன் இஃப் ஐம் ரைட். எஸ், லாஸ்ட்டு. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கு நான் வந்து அவங்க கரன்சியில் கொடுக்க போகிறேன். ஸோ யூரோவில் கொடுக்க போகிறேன். இங்கே யுவான்லேயும் அங்கே ரஷ்யாவுக்கு ரூபிள்லேயும் நான் வந்து என்னோடய க்ரூட் ஆயிலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் மேலே போதைப் பொருட்கள் வந்து உலகத்துக்கே சப்ளை பண்ணுறாருங்கிற அந்த மாதிரியான ஒரு பழியை போட்டு இவங்களை அட்டாக் பண்ணி அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ரோட்ரிகஸ்னு ஒரு புது பிரசிடென்ட் வந்திருக்காரு. அவரை பற்றி அந்த தகவல் என்னென்னா, அவர் ஆந்திர பிரதேஷில் வந்திருக்காரு. சத்ய சாய் பாபாவோட டிவோட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவரும் வந்து அதுக்கு எதிராக போனார்னா அவருமே தாக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு வார்னிங் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போது யுஎஸ்ஏ வந்து உலகத்தையே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? டாலர் அவ்வளோ வீக் ஆகி யுஎஸ்ஏ போயிடுங்கிற பயத்தில் போர் தொடுத்து இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம், யுஎஸ்ஏல நிறைய எண்ணெய் வளம் இருக்குது, இருந்தாலும் வெனிசுவேலா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதை தக்க வைக்கணும்னு நினச்சிருக்காங்களா? நேற்று வந்த தகவல் படி பாகிஸ்தானில் ஒரு பகுதியில் எண்ணெய் வெனிசுவேலாவோட ஜாஸ்தியாக ஒரு ரிசர்வ் கண்டுபிடிக்கப்பட்டது ஜியாலஜிக்கல் சர்வேல அப்படின்றாங்க. அப்போது அடுத்து என்ன எண்ணமாக இருக்கும் யுஎஸ்ஏக்கு? உங்கள் யூகத்துக்கே விட்டுறத. இந்த தகவல் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தாலும் இது நடப்பில் இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.